ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பேப்பர் பார்க்க போகிறோம். சிலபஸ் டிகோட் பண்ணுறோம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னா டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Indian economy and issues related to planning, mobilization of resources, growth, development and employment. So Indian economy and its issues related to planning. The planning first of all meaning of planning என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எக்கானமி டெவலப் ஆகணும்னா பிளானிங் எதுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதில் நம்ம கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இந்தியனோட பிளானிங் எப்படி இருக்கு, என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்தியன் நேஷன் பிளானிங் யூஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம நமக்கு நிறைய 5 years பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய சக்ஸஸ் இருந்தாலும் அதில் சில ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு நித்தி ஆயோக் இருக்கு. ஸோ இது எல்லாமே கலந்து தான் நம்ம இந்த பிளானிங் படிக்க போகிறோம். ஹவு வி பிகின் வித் அவர் பிளானிங் அண்ட் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னவா இருந்துச்சு, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஃபெயிலியர்ஸ் என்ன, அண்ட் இனி வே ஃபார்வர்ட் என்ன, கரண்ட்லி நித்தி ஆயோகோட ரோல் என்ன, இது எல்லாமே பிளானிங்ல பார்க்கணும். அடுத்து மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ ரிசோர்சஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது there is a need in for சும்மா ரிசோர்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் என்ன சொல்கிறது, லைக் இதோட ரோல் என்ன, ப்ராப்பராக நம்ம ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதால அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணுறோம். கரண்ட்டாக இந்த ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்ங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்கணும். அடுத்து க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்மெண்ட்டுக்கும் க்ரோத்துக்கான மீனிங் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த க்ரோத்தை ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லலை. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறது, ஒரு எக்கனாமியோட க்ரோத் எவ்வளோ முக்கியம், அட் த சேம் டைம் அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம படிக்கணும். ஒரு க்ரோத் ஆகிறோம் அப்படின்னா இட் ஷுட் பி அ பேலன்ஸ்ட் ஒன். ஒரு எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னா அது பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் when it comes to டெவலப்மெண்ட் அதுவும் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வருதுன்னா நம்ம அந்த டெவலப்மெண்ட் இண்டிகேட்டரில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணணும். அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும். அண்ட் அகெயின் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் எப்படி இருக்குது, அர்பன் எப்படி இருக்குது, அண்டு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவரால் அதாவது லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கான காசஸ் என்ன, கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டு கீழே வரும். நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்னன்னு தெரியணும், எதுக்காக இன்க்ளூசிவ் க்ரோத் தேவைப்படுது. ஓகேவா? அண்ட் அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் 12th year பிளானில் கூட இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கும். ஸோ இதெல்லாமே கம்பைண்டாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது எதுக்கு,
வாட் இஸ் த நீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இந்த இதில் ஒரு எவல்யூஷன் இருக்கும், அந்த பட்ஜெட்ரி ப்ராசஸில் சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கும். அண்ட் இதில் தான் நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட், இந்த மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மேஜர் cropping patterns in various parts of the country. Okay, so major crops and cropping patterns in various parts of the country அப்படிங்கும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராப்பிங் பேட்டர்னோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? லைக் இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு ஃபீல்டில் வெறும் இப்போ ரைஸ் மட்டும் நம்ம க்ராப் பண்ணுறோம், அண்ட் ஒரு ஃபீல்டில் வந்து பேடி மட்டும் இது பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காரிஃப் சீசன், ராபி சீசன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக போகும்போது, இப்போ மான்சூன் பேஸ் பண்ணி ஒரு க்ராப் வந்து வளரும், அண்டு வின்டர் பேஸ் பண்ணி இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் ஏன் முக்கியங்கிறது வந்து பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் க்ராப் அண்ட் அதோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சரல் ஈல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த கிராப்பிங் பேட்டர்னை எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், லைக் ரெயினா இல்லை வெதர், சம் அதர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ், இதெல்லாமே பார்க்கணும். ஓகேவா? அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ். அதாவது ஒரு ப்ராப்பரான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ளட் இரிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த சூஸிங் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ரைஸ்க்கு வந்து ஃப்ளட் இரிகேஷன் பண்ணணும்னா, ஸோ ஆப்வியஸ்லி சூஸிங் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது சில இரிகேஷனில் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபியூ இரிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். 5-year பிளான்லேயே வந்து இந்த இரிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆன ஒரு 5-year பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, எப்படி வந்து நம்ம பண்ணோம். அண்ட் இந்த இரிகேஷனால என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் e-technology in the aid of farmers. ஸோ இது வந்து அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், பட் அது ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டுக்கு போய் சேரணும். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பிளேஸ் அ ரோல். ஸோ அதோட ப்ராசஸ் என்ன, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, FCI. ஸோ அவங்களோட ரோல் இதில் என்ன, அண்ட் வேர் ஹவுஸ் எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ப்ராசஸில் என்னெல்லாம் வந்து ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலாம் எப்படிங்கிறது பார்க்கணும். இதுக்காக தான் இ-டெக்னாலஜி இந்த ஏட் ஆஃப் ஃபார்மர்ஸ்னால் நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்காக இப்போ சில ஆப்ஸ் எல்லாம் கூட வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக வந்து இருக்க ஸ்கீம்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து issues related to direct and indirect farm subsidies and minimum support prices. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது,
ஃபார்ம் சப்சிடி இதை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சப்சிடிஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ என்னதான் சப்சிடிஸ் கொடுத்தாலும் அதில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஈவன் வித் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, சப்சிடிஸ்னாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்காங்க. இப்போ டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து போக மாட்டாங்க. எல்லா ஃபார்மர்ஸும் டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அப்போ ப்ரோக்கர்ஸ் மூலியமா போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து it is the issue, it comes under issues related to direct and indirect farm subsidies and minimum support prices. சரிங்களா? இதில் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் WTO கூட சில கிளாஷஸ் எல்லாமே வந்தது. அது எல்லாமே நம்ம சாப்டர்ஸ் படிக்கும்போது படிக்கலாம். ஓகே, அடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், objectives, functioning, limitations, revamping. ஓகேவா? ஸோ இது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம ரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கோம், ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இதோட ஃபங்க்ஷனிங் மாடல். ஆனாலும் சில ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட ஒர்க்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், இது எல்லாமே இதில் வரும். ஓகேவா? அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. பஃபர் ஸ்டாக், இந்தியா வந்து பஃபர் ஸ்டாக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடையிலலாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இந்த ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் ஏதாவது அங்கே ஏதாச்சும் கெலாமிட்டிஸ்னாலும் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த பஃபர் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது நமக்கு பேசிக்காகவே தெரியும். இட் இஸ் அ மேண்டேட்ரி நீட். ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு வந்து அடுத்த டெக்னாலஜி மிஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங். ஸோ டெக்னாலஜிக்கல் மிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் டெய்லி பேசிஸில். லைக் கவர்மெண்ட் வந்து என்னென்ன வந்து டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங்கும் அகெயின் இப்போ கூட கரெக்டாக லைஃப் ஸ்டாக்ஸாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அனிமல் ரியரிங்கும் இட் இஸ் அகெயின் அ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பண்ணுறவங்க லைஃப் ஸ்டாக்ஸும் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ரூரல் பீப்புளுக்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஸோ நம்ம டைரி ப்ரொடக்ஷன்லேயே ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ we have to concentrate in that area as well. அடுத்து food processing and related industries in India, scope and significance, location, upstream and downstream requirements, supply chain management. Okay, so இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட பொட்டன்ஷியல் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் எப்படி அது ப்ராப்பராக வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம், இல்லை என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, சப்ளை செயின்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இதுக்கு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே வந்து இந்த டாபிக் கீழே வரும். ஓகேவா? அடுத்தது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் பிரிட்டிஷ் டைமில் வந்து இந்த நிறைய இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், ராயத்வாரி சிஸ்டம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இதெல்லாம் வந்ததால் ப்ராப்பரான அந்த லேண்ட் வந்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஈக்குவலாக இல்லாமல் போச்சு. ஸோ பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம நிறைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே பண்ணோம். ஸ்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் இது ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் கோட் இருக்கு, லேண்ட் அக்விசிஷன், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கு இதெல்லாமே வந்து படிக்கும். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் தி எக்கானமி
changes in industrial policy and their effects on industrial growth. ஸோ லிபரலைசேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த லிபரலைசேஷன் வந்து நம்ம எந்தெந்த ஃபேஸஸில் கொண்டு வந்தோம் அண்ட் எந்தெந்த செக்டர்ஸில் வந்து நம்ம லிபரலைசேஷன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதாவது இப்போ 1991 இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி இது கொண்டு வரதுக்கு முன்னால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அண்டு இந்த ரிஃபார்ம்ஸ்க்கும் நம்மளோட எக்கனாமிக் அவுட்கம்ஸ்க்கும் எப்படி வந்து அதுக்கான லிங்க் என்ன, இதெல்லாமே வந்து அண்ட் ஈவன் ஆஃப்டர் ரிஃபார்ம்ஸ் தேர் வேர் சம் ஃபெயிலியர்ஸ், அதெல்லாம் என்னன்னு வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி, போர்ட்ஸ், ரோட்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் பார்க்குறதுனால முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு வேணும் அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இருக்குது. லைக் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், இது எல்லாமே வந்து டொமஸ்டிக்கில் வரும். அண்ட் ஃபாரின் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் வரும். நம்ம இந்தியாவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது science and technology, developments and their applications and effects in everyday life. Okay ma, so effects in everyday life னு பார்க்கும்போது இப்போ நம்ம சாப்பாடு இப்போ நம்ம பேக்கட் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம், அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் சயின்ஸாக பிளேஸ் ரோல், அதில் வந்து அந்த ஃபுட்டில் வந்து கெமிக்கல் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸில், டிட்டர்ஜென்ட்ஸில் இதில் எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸு இது எல்லாமே சயின்ஸ் பிளேஸ் அ ரோல் இன் எவ்ரிடே லைஃப். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அப்பப்போ ஏதாவது இப்போ இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, and achievements of Indians in science and technology, indigenization of technology and developing new technology. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லவே வந்தால் இந்தியன் சைடு வந்து நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம மேபி அந்த பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர் சி.வி. ராமன், ஹோமி பாபா அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் அப்துல் கலாம் சார், இவங்க எல்லாமே வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அண்ட் இப்போவும் நம்ம எல்லாமே வந்து நியூ டெக்னாலஜிஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறோம். வி ஆர் குட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர், ஈவன் ஸ்பேஸ் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ரொபோட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோடு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவேர்னஸ் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் IT, space, computers, robotics, nanotechnology, biotechnology and issues relating to intellectual property rights. ஸோ வந்து இப்போ இதில் இருக்க, அதாவது இந்த ஃபீல்டு எல்லாத்துலேயும் அவேர்னஸ் வேணும். லைக் நானோ, பயோ, இது எல்லாத்துலேயுமே. அண்ட் இதில் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதோட நீட் என்ன, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்ன ரெஜிம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து we have to study. ஓகேவா? ஸோ இந்த ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, இந்த எவர் கிரீனிங் பேஷன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேட்டன்ட் ரைட்ஸ், எவர் கிரீனிங் பேட்டன்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. இதெல்லாம் பற்றி வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, and conservation, environmental pollution and degradation, environmental impact assessment.
ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பயோடைவர்சிட்டினா என்ன போய் டெஃபினிஷன் படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லைக் மேலாப்பில் சொல்லணும்னா இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸு, எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸு எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஃபார் டைகருக்கு வந்து ப்ராஜெக்ட் டைகர் எடுத்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டேட்டாவில். ஸோ these are all comes under conservation. அடுத்து environmental pollution and degradation. So first of all, types of pollution என்ன, அது அந்த பொல்யூஷன் வர்றதுக்கு காரணமான பொல்யூட்டன்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் லேயர் வந்து டிப்ளீட் ஆகுது, யூட்ரஃபிகேஷன் ஆகுது, ஆசிட் ரெயின், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கணும். அண்ட் இந்த பொல்யூஷன் எதனால் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். சாரி, அதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து விட்டுட்டேன். ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கான சில லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட ப்ராசஸ் என்ன, அண்ட் அதோட ஷார்ட் கமிங்ஸ் என்ன, வாட் இஸ் த வே ஃபார்வர்டு, இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் there are various types of disasters. ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு, எக்ஸ்ட்ரீமிசம்னா என்ன, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நக்சலிசம் ஸ்டில் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பிக் இஷ்யூ. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் in creating challenges to internal security. Okay, so non-state actorsனா யார், லைக் த்ரெட்ஸ் ஃப்ரம் non-state. இப்போ வந்து டெரரிசம் சொல்கிறோம் நம்ம, லெஃப்ட் விங் டெரரிசம், ரைட் விங் டெரரிசம். ஸோ இவங்க எல்லாருமே நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ் தான். இவங்ககிட்ட வந்து நமக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏன் வந்து இப்படி டெரரிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம சைடு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அண்ட் என்னென்ன இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐஏ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணோம். அப்போ ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்து அதில் என்ஐஏவோட ரோல் ஏதாவது இருந்துச்சு, அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து அவங்க எப்படியாச்சும் தடுக்கிறாங்க இல்லை அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா என்னையோட ரோல் என்ன, அதெல்லாமே பார்க்கணும். ஓகேவா? அடுத்து challenges to internal security through communication networks, role of media and social networking sites in internal security challenges. Okay, so இந்த டாபிக் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான சேலஞ்சஸ் டு கம்யூனிகேஷன் நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, மணி லாண்டரிங் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமா இப்போ மீடியானாலையும் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸாலையும் நிறைய இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வந்து டே பை டே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணுறதுல அகெயின் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சைபர் செக்யூரிட்டி வந்து
இந்தியன் சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்குது, அதுக்காக எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா என்னென்ன ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் மல்டிபிள் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் சைபர் செக்யூரிட்டி, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அடுத்து மணி லாண்டரிங் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன். ப்ராசஸ் ஆஃப் மணி லாண்டரிங் என்ன, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதோட இம்பேக்ட் என்ன, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் இன் பார்டர் ஏரியாஸ், லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் வித் டெரரிசம். ஸோ பார்டர் ஏரியாஸில் நிறைய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேண்ட் பவுண்ட்ரியில் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் வித் நெய்பர்ஸ், இப்போ நமக்கு சைனாவுக்கும் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே பார்டர் ஏரியாவில் இந்த டென்ஷன்ஸ் அதிகமாகும். இது வந்து லேண்டில் மட்டும் இல்லை, கோஸ்டல்லையும் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா நேஷன் அந்த மாதிரி. ஸோ இந்தியன் பாலிசிஸ் என்னென்ன இருக்குது இந்த பார்டர் ஏரியா செக்யூரிட்டிக்காக மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் வித் டெரரிசம். அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டு க்ரைமில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இந்தியன் கண்டெக்ஸில் வந்து இந்த ஆர்கனைஸ்டு க்ரைமுக்கும் டெரரிசமுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேரியஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் their mandate. ஸோ நமக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது, லைக் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் சர்வீசஸ், அப்புறம் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இது எல்லாமே இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. இதை பற்றி எல்லாமே படிக்கணும். ஸோ வித் திஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 சிலபஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு, அதே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். அடுத்து ஃபைனல் பேப்பர் GS4 எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட், அது மட்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். இந்த சிலபஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிற டைம், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். நீங்கள் எப்போவுமே படிக்கும்போது ஓகே திஸ் இஸ் ரிலேட்டட் டு திஸ் அப்படின்னு உங்களால் நல்லாவே லிங்க் பண்ணி படிக்க முடியும். தேவையில்லாத டாப்பிக்கை நீங்கள் படிக்காமையும் எலிமினேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.